இந்த அஞ்சலிக்கு இப்போ இடைஞ்சலா இருக்கக்கூடிய இந்த பைரவிய இப்படி விரட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது கார்த்திக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி என்ன சொல்றாங்களோ, அதுதான் வேத வாக்கு அப்படின்ற மாரி சொல்லி நெனச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது இங்க அந்த பைரவிக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து அஞ்சலி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கா. அதுவும் சூழ்நிலைகள் எல்லாமே இந்த பைரவிக்கு இப்படி மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா பைரவி என்ன நெனச்சா, இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜ்யம் தான். இத்தன நாள் தான் கௌதம், இலக்கியா, ஜானகி இவங்க எல்லாருமே இருந்துட்டு இருந்தாங்க. இந்த வீட்ட ஆண்டு அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் இந்த வீட்ல நடக்க போகுது அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, ரொம்ப தப்பு தப்பா கணக்கு வந்து போட்டுட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி கிட்ட இப்படி வசமா மாட்டிக்கிட்டு தவிப்பா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இத்தன வருஷமா நம்ம கார்த்திக்குக்கு அத்தையா வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி இருந்துட்டு இருக்காங்க. அதாவது தன்னோட அப்பாவுக்கு சொந்த தங்கச்சி. அப்படி இருக்கும்போது, கார்த்திக் இப்படி பண்றது உண்மையிலேயே ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதாவது இப்போ தன்னோட பொண்டாட்டி, அதாவது அஞ்சலியோட அம்மா, அவங்க அத்தை இருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக சொந்த அத்தைய இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க வளர்த்தாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கிறதுக்கு கார்த்திக் கை ஓங்கிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கு மேல நீங்க உங்களுக்கு காஃபி வேணும்னா, டீ வேணும்னா, எதுவா இருந்தாலும் நீங்களே போய் போட்டு குடிங்க. அதே மாதிரி என்னோட அத்தைய தொந்தரவு பண்ணாதீங்க. உங்களுக்கு பசிக்குதுன்னா கூட சாப்பாடு வேணும் அப்படின்னா, நேரா கிச்சனுக்கு போங்க. அங்க சாப்பாடு இருக்கும். அத எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுங்க எடுத்து போட்டு. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, என் அத்தை எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இத கேட்கும்போது நம்ம பைரவிக்கு என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலுக்கு ஒரே கொண்டாட்டமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பைரவிய எப்புட்றா விரட்ட போறோம் அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்படி கடைசியில இந்த பைரவியே வசமா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட வலையில வந்து விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி எதிர்பார்க்கவே இல்ல. எப்படியும் சீக்கிரமா இந்த பைரவி இந்த வீட்ட விட்டு போறது இப்போ உறுதியாயி போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்பதான் இந்த அஞ்சலியோட ரூட் எல்லாமே கிளியர் ஆகும். அந்த சொத்து எல்லாத்தையுமே இவ பேருக்கு மாத்துறதுக்கு. ஏன்னா இந்த கம்பெனி அவ பேருக்கு மாத்தணும் அப்படின்ற மாரி நினைக்கும் போதே இந்த பைரவி எவ்வளவு முட்டுக்கட்ட போட்டாங்க. அதுவும் என் பேர தான் நீ வைக்கணும். பைரவி என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்பெனி பேரை வந்து வைக்கணும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி பைரவி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாத்தையுமே பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அடுத்ததா இன்னொரு சொத்து, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் இந்த வீட்ட வந்து பார்த்தீங்கன்னா தன் பேருக்கு மாத்துறது, இப்படி விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பைரவி அதுக்கு விடமாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இவ்ளோ பெரிய பிளானையும் போட்டுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவிக்கு டீ, காஃபி குடுத்துட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே என் அம்மா எப்படி வந்து இப்பனா அதாவது என் அம்மாவ நீங்க எப்படி வேலை வாங்கலாம்? அவங்க எப்படி உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரலாம்? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாம, ஏம்மா உனக்கு அறிவு எதனா இருக்கா? இல்லையா? இவங்களுக்கு எதுக்காக நீ போய் டீ போட்டு கொண்டு வர? இவங்க என்ன வேலையா செய்றாங்க? வெட்டியா உட்கார்ந்து பேப்பர் தானே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஒரு விஷயத்த செய்றீங்க? அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சிந்தாமணிய திட்டுறது மட்டும் இல்லாம, பைரவி கிட்ட சொல்றாங்க. உங்களுக்கு காலு கையெல்லாம் நல்லா தானே இருக்கு. சும்மா வெட்டியா வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, டீ போட்டு கொண்டு வந்து குடுக்கணுமா? அப்படின்ற மாரி சொல்லி பைரவி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுறா. அத கேட்டதும் பைரவிக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பைரவி வந்து இந்த அஞ்சலி பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி பைரவி இன்னமும் நிலைமை நம்ம கையில தான் இருக்கு. நம்ம சொல்றத தான் கார்த்திக் கேட்பான். மத்தவங்களும் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி அப்படியே ஒரே வைராக்கியத்தோட இருந்துட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த பைரவி இந்த ஒரு சிச்சுவேஷனை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுலயும் கார்த்திக் இருந்துட்டு அதாவது இங்க என்ன அஞ்சலி குளிர் விட்டு போச்சா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன்னை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். உன் அம்மா ஒரு வேலைக்காரி. உன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அங்க உட்கார்ந்துட்டு உங்க அப்பா சொத்துல தானே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஏதோ பொறந்ததுல இருந்தே உங்க அம்மா பணக்காரி மாரி வந்து பேசிக்கிட்டு இருக்க. அப்படி இப்படின்ற மாரி வாய்க்கு வந்த பெரிய பைரவியும் பேச ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா பைரவி பத்தி தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. அதுலயும் இந்த பைரவிங்களுக்கு நம்ம கௌதமி இலக்கியாவ பேசாத பேச்சே கிடையாது. இப்போ அடுத்ததா இந்த சிந்தாமணி. சிந்தாமணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பைரவி ஒரு ஆளா கூட மதிச்சது கிடையாது. ஆனா இப்போ பைரவிய விட ஒரு படி இல்ல, பல படி மேல இந்த சிந்தாமணி அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி கொண்டு வந்து விட ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பைரவிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. "என்ன அஞ்சலி உன் அம்மாவும் நானும் ஒண்ணா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கிற அளவுக்கு ஆயிடுது. அந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு, "இதுக்கு மேல இது சரிப்பட்டு வராது." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி கார்த்திக்க கூப்பிட்டு அந்த பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லைன்னு பண்ண சொல்றாங்க. "இங்க பாருங்க கார்த்திக், என் அம்மாவ வேலை வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருக்கணும் உங்களுக்கு? இவங்க யாரு? இந்த வீட்டு மகாலட்சுமி, அதாவது இந்த வீட்டு கோடீஸ்வரியோட
அம்மா உங்களோட மாமியாரு இந்த வீட்டு கோடீஸ்வரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட மாமியார வேலை வாங்கலாமா? அத சொன்னா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. என் அம்மாவ வேலைக்காரி, வேலை செய்யறதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ சொல்றாங்க. கொஞ்சம் என்னன்னு கேளுங்க கார்த்திக் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, பைரவிய கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அத்தை நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. இதுக்கு மேலயும் இதையே பண்ணிட்டு இருந்தீங்க. அதுவும் இல்லாம என் அத்தை அதாவது அஞ்சலியோட அம்மா கண்டிப்பா எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா நீங்க போட்டு சாப்பிடுங்க. அப்படி இப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு பக்கம் பைரவி இருந்துட்டு, கார்த்திக் நீ டோட்டலா மாறிட்ட கார்த்திக். உண்மையிலேயே என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா உனக்கு? அப்படி இப்படின்ற மாரி சொல்லி பைரவி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது பைரவிக்கு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா உரைக்குது போல. இதுக்கு முன்னாடி கௌதம், இலக்கியா, ஜானகி இவங்கள வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து துரத்தும்போது, அவங்கள கேள்வி கேட்கும்போது அப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிச்சிச்சு. ஆனா பைரவிக்கு அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த வேலைக்காரிக்காக நீ வந்து பாத்தீங்கன்னா என்ன இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை கார்த்திக். நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான் கார்த்திக்கு பயங்கரமான கோவம் வர ஆரம்பிச்சிருது. யார பார்த்து வேலைக்காரின்னு சொன்னீங்க? அவங்க என்னோட மாமியார். என் வைஃப்க்கு அம்மா. அப்படி இருக்கும்போது அவங்கள பத்தி எதனா ஒண்ணு சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். எந்த எல்லைக்கும் போவேன். உங்கள இங்கிருந்து துரத்துறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. கார்த்திக் ரொம்ப நல்லா இருக்கு கார்த்திக். நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இவங்களுக்காக என்ன அடிக்கிறதுக்கு நீ துணிஞ்சிட்டல்ல. என்னதான் இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதிரியாவே இருந்தாலுமே கூட, அவ எனக்கு மரியாதையா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருப்பா. அதே மாரி கௌதமும் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். ஆனா நீ என்னடான்னா இந்த அஞ்சலி, இந்த சிந்தாமணி இவங்களோட பேச்ச கேட்டுட்டு இவ்வளவு ஆடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இப்போ கார்த்திக் இருந்துட்டு, அத்தை நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் சொன்னேன். இதுக்கு மேல இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுவும் இல்லாம என் அத்தை இனிமே வேலை வாங்காதீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டு, இங்க இவ்ளோ சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு நேரத்துல இந்த பைரவிய பார்த்து கைய காட்டி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வெளிய போணும், வெளிய போணும் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. பைரவிக்கு இன்னும் சூடு ஏற ஆரம்பிச்சது. ஏன்னா, இங்க பைரவிய கோவப்படுத்தி, அவங்க வாயால எதனா வார்த்தைய வர வச்சு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சலி பைரவிய கார்த்திக் கையாலேயே அடிச்சு துரத்துறதா தான் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த இப்ப அவளே பைரவி கிட்ட சொல்லப் போறாங்க. அதாவது கார்த்திக் போனதுக்கு அப்புறமா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதாவது நீங்க சொல்றது எல்லாத்தையுமே கார்த்திக் கேட்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன சொல்றேனோ அதுதான் இங்க நடக்கும். நீங்க இந்த வீட்ல இருக்கணும்னு நான் நினைச்சா மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த பைரவி கிட்டயே இந்த அஞ்சலி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ பைரவிக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இங்க எல்லாத்தையுமே அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டாங்க. ஏன்னா கார்த்திக் கிட்ட சொத்து இருக்கு அப்படின்றதுனால தான் இவ்ளோ பிரச்சனையும். இப்போ பைரவி மட்டும் இங்க சும்மா இல்ல, மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கார்த்திக் கையால அடிச்சு துரத்துவாங்க. அந்த அளவுக்கு இப்போ நிலைமை ரொம்பவே மாற ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது பைரவி எதிர்பார்க்கவே இல்ல. இங்கிருந்து போறதுக்கு இனிமே தயாராகணும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.